தினமும் எவ்வளவோ செய்திகள் வருது. ஆனா ஒரே ஒரு நாள் ஒரு நாட்டோட கதையை எப்படி சொல்லும்? நாம இன்னைக்கு பிப்ரவரி 8, 2026 எடுத்துக்க போறோம். அந்த ஒரு நாள்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். முதல்ல உலக அரங்கில் இந்தியா எப்படி பொருளாதார ரீதியா பெரிய ஆட்டம் ஆடுதுன்னு பார்ப்போம். ஒரு புது வர்த்தக ஒப்பந்தம் வந்திருக்கு. இந்தியா அமெரிக்கா கிட்ட இருந்து $500 பில்லியன் பொருள் வாங்க போகுது. இது ஒரு கொடுவாங்கு டீல் மாதிரி. ரெண்டு நாடுகளுக்கும் சில நன்மைகள், சில விட்டுக்கொடுத்தல்கள் இருக்கு. எப்பவும் போல இதுலயும் ஒரு விவாதம். இந்த ஒப்பந்தத்தால யாருக்கு நிஜமான லாபம்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பொருட்கள் மட்டும் இல்ல, இந்தியா தன்னோட டிஜிட்டல் ஆளுமை முறையும் ஏற்றுமதி செய்யுது. இன்னைக்கு தேதிக்கு 23 நாடுகள் நம்ம டிஜிட்டல் சிஸ்டத்தை பயன்படுத்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்தியா ஸ்டாக்னா என்ன? ஆதார், யூபிஐ, நம்ம டிஜிட்டல் வாழ்க்கையை மாத்துன எல்லாமே இதுதான். இதே சீர்திருத்த மனப்பான்மை நம்ம நாட்டுக்குள்ளேயும் இருக்கு. இப்போ பேங்கிங் பக்கம் போவோம். நல்ல வண்டி ஓட்டுனா இன்சூரன்ஸ் கம்மி தானே, அதே மாதிரி தான் நல்ல வங்கிகளுக்கு பிரீமியம் கம்மி. சரி, பொருளாதாரம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அரசியல் களத்துல குறிப்பா தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு பாப்போம். முதல்வர் மு.க. ஸ்டாலின் இது தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ போர்னு சொல்லி எதிர்க்கட்சியை கடுமையா விமர்சிக்கிறார். அவரோட மகன் உதயநிதி ஸ்டாலினும் எதிர்க்கட்சித் தலைவர்களை குறிவைத்து கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார். இதுக்கு அதிமுகவும் பதிலடி கொடுக்குது. முதல்வருக்கு நடுக்கம் ஏற்பட்டிருக்குன்னு அவங்க சொல்றாங்க. சுருக்கமா சொன்னா, திமுக அதிமுகவை துரோக கூட்டணிங்குது, அதிமுக திமுக மேல பல குற்றச்சாட்டுகளை வைக்குது. ஆனா இந்த நாள்ல பொருளாதாரம், அரசியல் மட்டும் இல்ல, சில சந்தோஷமான தருணங்களும் இருந்துச்சு. நம்ம U19 கிரிக்கெட் டீம் 6வது முறையா உலக கோப்பையை ஜெயிச்சு வரலாறு படைச்சிருக்காங்க. அதே நேரம் இஸ்ரோ தனது அடுத்த பெரிய இலக்கான சந்திரயான் 4 திட்டத்துல தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு பக்கம் உள்நாட்டு அரசியல், இன்னொரு பக்கம் உலகளாவிய லட்சியங்கள். இந்த ஒரு நாள் செய்திகள் ஒரு ஸ்னாப்ஷாட் தான். இதுல இருந்து என்ன மாதிரியான எதிர்காலம் உருவாகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?